வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. வருட இறுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் வருகை 2 மில்லியனை அடையும். ஒவ்வொரு துறையிலும் முழு சுதந்திரம் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி. இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ஊடக பிரதானி பள்ளி. இனி விரிவான செய்திகள். அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணை 1ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் திகதியுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நவம்பர் 23ஆம் திகதி முதல் ஜனவரி 1ஆம் திகதி வரை பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அத்துடன் 3ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் திகதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் திகதி வரை இடம்பெறும். இந்த வருட இறுதிக்குள் இலக்கிடப்பட்ட 2 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை அடையும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அருகம்பை பகுதிக்கு விடுக்கப்பட்டிருந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்தும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தது. குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல நாடுகள் இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்ததுடன் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் ஒப்பிட்ட அளவில் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா தகவல் தெரிவிக்கின்றன. அதிகார மையமாக விளங்கும் அமைச்சரவை எந்தளவுக்கு தமது பொறுப்புகளை நிறைவேற்றுகிறது என்பதன் அடிப்படையிலேயே அரசாங்கத்தின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற புதிய அமைச்சரவை அமைச்சர்களுக்கான பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரத்திற்கான அறைகூவலாக அமைந்தது. ஒவ்வொரு துறையிலும் முழு சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்த வேண்டும். இலங்கை மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி இட்டுச் சென்று நாட்டு மக்களுக்கு சுதந்திரமான இலங்கை உருவாக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் அதிகாரங்கள் மக்களுக்கு எதிர்மறையாகவே பயன்படுத்தப்பட்டன. எல்லையற்ற அதிகாரம் எம்மை எங்கே கொண்டு செல்லும் என்ற சந்தேகம் சமூகத்துக்கு இருக்கலாம். எங்களிடம் அதிகாரம் உள்ளது. நாம் பெற்ற அதிகாரத்தின் வரம்புகள் எமக்கு நன்றாக தெரியும். மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் பொறுப்பு இந்த அதிகாரத்திற்கு உள்ளது. ஆணைகள், அரசியல் அமைப்புகள், சம்பிரதாயங்கள் என எந்த வகையிலும் நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதனை கையாள்வதில் நாம் பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ஊடக பிரதானி முகமது அபீப் கொல்லப்பட்டார். லெபனான் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இவர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கட்டடத்தில் ஹிஸ்புல்லாவின் ஊடக பிரதானி முகமது அபீப் தங்கியிருந்ததாகவும் அவருடன் தங்கியிருந்த மேலும் ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இனி விளையாட்டு செய்திகள். பார்டர் கவாஸ்கர் கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணத்தினால் அவர் குறித்த போட்டியில் பங்கேற்க மாட்டார் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதலாவது போட்டி எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. தொடரை வெற்றியுடன் தொடங்கும் ஆர்வத்தில் இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.